நானே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி வை. என் பொண்ணுக்கு ஏதோ புத்தி சாதீனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் அமைச்சிருக்கு மாப்பிள்ள, கூட்டு போய் சொல்லிட்டு இதெல்லாம் அப்பா சரி. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா 2 நாள் கழிச்சு வருவேன்னா போன வேகத்துல திரும்ப வந்து நிக்கிற? நான் பண்ண ரிசர்ச்சை படிச்சு பார்த்துட்டு வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. ஏமா உள்ள விடல? பாலிடிக்ஸ்பா, பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். நம்ம நாட்டை எப்படி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரிதான்ப்பா என்னையும் ஒதுக்கிட்டாங்கப்பா. எவமா அது இப்படி பண்ணது? நீ அப்பங்கிட்ட சொல்லு, என்னன்னு நான் பாக்குறேன். ஒரு தவளையோட வாழ்வியலை பத்தி உலகத்துல எந்த ஒரு சயின்டிஸ்டுமே கண்டுபிடிக்காதத நான் நைட்டும் பகலுமும் உட்காந்து கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. கொஞ்சம் விளாவரியா சொல்லுமா. உங்களுக்கே தெரியும்பா, நான் ஒரு தவளைய ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அது நான் குதிக்க சொன்னா குதிக்கும். அதுக்கப்புறம் அந்த தவளையோட ஒரு காலை வெட்டிட்டு குதிக்க சொன்னா இவ்வளவு தூரத்துக்கு குதிச்சுச்சுப்பா. அதுக்கப்புறம் அந்த தவளையோட 2வது காலை வெட்டிட்டேன், குதிக்க சொன்னா இவ்வளவு தூரத்துக்கு குதிச்சுச்சுப்பா. அப்புறம் 4 காலையும் வெட்டிட்டு ஜம்புன்னு சொன்னா குதிக்கவே இல்லப்பா. அப்பதான் அந்த இடத்துல யோசிச்சு நான் பண்ண ரிசர்ச்சுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சேன். இந்த இடத்துல நீ இப்ப என்னன்னு கேட்கணும்பா. என்ன சொல்லு. அப்பதான் தெரிஞ்சிச்சு ஒரு தவளையோட 4 காலையும் வெட்டினா அந்த தவளை காது கேட்காதுன்னு. அதனாலதான் அது குதிக்கல. மாப்பிள்ள, உங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களே, எப்ப என் மவளை கூப்பிட்டு போலாம்?